முதல் கட்ட தேர்தல் ஏற்பாடு பணிகள் முழுவீச்சில் நடந்து வரும் நிலையில் அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்தால் மட்டுமே தேர்தல் முழுமை பெறும். ஒரு வாக்கு என்ன மாற்றத்தை கொண்டு வரும், வாக்களிப்பது ஏன் முக்கியம் என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொழில்நுட்ப ரீதியாக வளர்ச்சி கொலோச்சும் இந்த காலத்திலும் கூட ஜனநாயகம் என்பது முழுமையாக உணர முடியாத சூழலே தற்பொழுது நடைமுறையில் உள்ளது. உலக அளவில் 15க்கும் மேற்பட்ட நாடுகளில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. மக்கள் தொகையில் உலகிலேயே மிகப்பெரிய நாடான சீனாவில் ஜனநாயகத்திற்கு பெருமளவு சாதகமான சூழ்நிலை இல்லை. ரஷ்யாவில் தேர்தல் எதற்கு நடக்கிறது என்று தெரியாமல் நடந்து மாற்றத்திற்கான அடிப்படையே இல்லாமல் ஒரே அதிபரின் ஆட்சியே நீடிக்கிறது. பயன்படுத்தாத எதுவும் பயன்பாட்டில் இருக்காது என்பதே உலக நியதி. அவ்வாறே நமக்கு கிடைத்த வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை உணராமல் அலட்சியம் செய்தால் உரிமைகள் மலிந்து இல்லாமலேயே போகும் நிலை ஏற்படலாம். குறிப்பாக இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ற பெருமையை பெற்றுள்ளது. குடியுரிமை, கல்வி உரிமை, வேலைவாய்ப்பு, சமத்துவ உரிமை, சொத்துரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, அநீதியை எதிர்த்து போராடுவதற்கான உரிமை என அரசியலமைப்பு சட்டத்தால் வழங்கப்பட்டுள்ள அனைத்து உரிமைகளையும் உரித்தாக்கும் உரிமைதான் வாக்குரிமை. ஆனால் இந்த உரிமையின் அருமை புரியாமலேயே பலரும் வாக்களிக்க தவறுகின்றனர். இதனாலேயே 18-19 வயது வாக்காளர்களில் 40% வாக்கு மட்டுமே பதிவாகிறது. வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்கவும் இன்றைய தலைமுறையினர் ஆர்வம் காட்டுவதில்லை. குறிப்பாக நாட்டின் அனைத்து குடிமக்களும் வாக்களித்தால்தான் ஜனநாயகம் வலுவடையும். தேர்தல் நாளன்று அளிக்கப்படும் விடுமுறை தேர்தலில் வாக்களிப்பதற்காகவே அன்றி பொழுதுபோக்கிற்காக அல்ல. நாம் வாக்களிப்பதோடு குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களையும் வாக்களிக்க உற்சாகப்படுத்த வேண்டும். குறிப்பாக தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள், அவர்களின் வாக்குறுதிகள், கட்சி கொள்கைகள் அனைத்தையும் ஒப்பிட்டு தெளிவுடன் வாக்களிக்க வேண்டும். மேலும் நாட்டிற்கான பிரதமரை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் என்பதால் நாட்டின் நலன், பொருளாதார வளர்ச்சி, வேலைவாய்ப்பு திட்டங்கள், கொள்கை முடிவுகள், கடந்த ஆண்டுகளில் மத்திய அரசு மாநில நலனுக்காக என்ன செய்தது என அனைத்தையும் அலசி ஆராய்ந்து வாக்களிப்பது சிறப்பாக அமையும். குறிப்பாக உங்கள் ஓட்டு யாருக்காக இருந்தாலும் சரி, ஆனால் யாருக்காகவுமே இல்லாமல் வீணாவதுதான் தவறு. கையில் கிடைத்த உரிமை விரல் மையாக எதிரொலிக்கட்டும். 100% வாக்குப்பதிவு சாத்தியமாகட்டும்.